All right. God bless you. God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us today. Today we'll be discussing the importance of the word, how it works, what we should do. That's very important. Everyone speaks about the word, the promise, never the progress. We'll speak of the progress. As humans, as devotees, what we must do. That's very important. So today we'll discuss what is the progress to receive and do these works of the Lord to get the results. So I want you to not only simply listen. Anyone can listen. But the man who practices the words of God is blessed, says the Bible. So I want you to put it into practice and preach it when you are worthy of it. Not before you become worthy. Preach it when you are worthy of it. So God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 55 7 முதல் 11. ஐசாயா சாப்டர் 55 7 to 11. ஏசாயா 55 7 முதல் 11 வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். Hallelujah. 11th verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. It's so beautiful. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். So shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent it. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு ரெயின் ரிவீல்ஸ், மழை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ரெயின் ரிவீல்ஸ், மழை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கேள்விகள் இருக்கலாம், எப்படி பாஸ்டர், how could a rain reveal, what will a rain reveal அப்படின்னு we'll discuss. That's very important. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெயின் ரிவீல்ஸ், மழை வெளிப்படுத்துகிறது, மழை வெளிப்படுத்துகிறது. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் இதை புரிந்து கொண்டு இதை பயன்படுத்த நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியோடைய முக்கியமான ஒரு அங்கம் என்ன அப்படின்னா, என்னைக்கோ நடக்க போகிறத குறித்து நம்ம இன்னைக்கு பேசி கைத்தட்ட போகிறது கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு பேச போகிறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? We are not going to discuss about the future, but we are going to discuss about the present. How blessed we are at the present now. நடக்கும், ஆண்டவர் சொன்னது எல்லாம் வாய்க்கும். நம்மளுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு எங்க இருக்குன்னா, தேவன் ஒரு நாள் செய்வார், தேவன் ஒரு நாள் செய்வார், தேவன் ஒரு நாள் செய்வார்ன்றத கண்ணோட்டமா இருக்குமே தவிர இன்றைய நாள்ல நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோன்றதை பார்க்க மாட்டேன்றோம். That's a big mistake. அல்லேலூயா. அப்படி என்ன பாஸ்டர், சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, அதை வாங்கணும்னு தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். உயிரோடு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். ஆமென். அதுக்கே நீங்கள் நன்றி சொல்லணும். 3 வேளை சாப்பாடு ஆண்டவர் போஷிக்கிறார், அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். 3வது மிக பிரதானமான காரியம், உலகம் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்தாலும் என்ன இது பக்கம் திரும்ப வச்சிங்களா, அது கொடான கொடி நன்றி. ஆமென். This is how blessed we are. ஸோ அதனால் டுடே we are going to discuss, ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் இல்லை, ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் இன்றைய முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். எப்படி நம்ம கேட்குற கேள்வி. சரி, இதெல்லாம் எல்லா பாஸ்டரும் சொல்றது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்க, எப்படி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரே வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். கிடையாது, அது கிடையாது. ரட்சிப்பு எல்லாருக்குமானது. ஒத்துக்கிறீங்களா நீங்க?
ரட்சிப்பு எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கூறியது. எவன் ஒருவன் பாவ மன்னிப்பு செய்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆமாவா இல்லையாங்க? ஒருத்தன் பாவத்தில் இருக்கான், தன் மனசு நிரம்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்னு வைங்க, அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதனால ரட்சிக்கப்படுகிறது வந்து ஆசீர்வாதத்துக்கு சமம் கிடையாது. ரட்சிப்பு டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் 7:10 பாவம் செய்யறான், 7:15 மனம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்படுறான்னு அர்த்தம். சரி, திரும்ப 7:20 ஒரு பாவம் செய்யறான், 7:25 மன்னிப்பு கேட்டுட்டான்னு வைங்க, அவன் மீண்டும் ரட்சிக்கப்படுறான். ஸோ ரட்சிப்பு என்பது இட் இஸ் கோயிங் ஆன் அ ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். அது பிளெஸிங் கிடையாது, அது வந்து ஒரு டூல் தேவன் பக்கம் திரும்புறதுக்கு. ஆனால் வாட் இஸ் a ரியல் blessing? I am already blessed அப்படின்றோமே, what are we blessed with? தயவு செய்து டோன்ட் லிஸ்ட் அவுட் த assets you have. நான் வீடு வச்சிருக்கேன், சொந்தம் வச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தந்தார், அது சொத்தே கிடையாது. உலகத்தையே நீங்கள் ஆளுமை செய்து உங்கள் ஆத்துமாவை செய்யவில்லை என்றால் அதன் பயன் என்ன? Have that in mind. எல்லாத்தையும் நீங்க உலகத்தை ஆண்டுருங்க, மொத்தத்தையும் நீங்க ஜெயிச்சுட்டு கடைசியில் உங்க ஆத்மா விட்டுட்டீங்கன்னு you are totally wasted it. ஸோ அதனால have it in mind. அது blessing கிடையாது, அது என்னைக்குமே. ஸோ வாட் இஸ் a real blessing pastor? ஆல்ரெடி பிளஸ்டுன்றீங்க, இதுவும் blessing இல்லைன்றீங்க. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்? அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஆமே, ஓகே. இன்னைக்கு நீங்க வெளியில போகும்போது எத்தனை பேருக்கு மழை பிடிக்கும்? மழை 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 பெய்தில்ல, அந்த மழை, அதில் எத்தனை பேருக்கு நனைய பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு ஜாலி, ஆமாவா இல்லையா? இப்போவும் மழை பெஞ்சா ஆசை இருக்கும். சரி, வீட்டில் யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு இப்படி உட்காந்துருப்போம், விட்டா போய் நினைச்சிரும். அந்த மாதிரி ஒரு இது. அப்படிலாம் ஆசை இருந்தால் போய் நினைங்க, ஒன்றும் ஆகாது. ஜலதோஷம் பிடிச்சிரும்னா தான் பிடிச்சிரும், சொல்லாமல் போனால் ஒன்றும் ஆகாது. அதனால் போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு வெளியில் போகும்போது இங்கே மழை பெய்தோ இல்லையோ, தேவனுடைய மழையில் நினைஞ்சு நீங்கள் வெளியில் போகணும். ஆமே, நான் பேசுகிறத கேட்டு நினைக்கிறத விட நீங்கள் அவருடைய வார்த்தையில் நினைக்கணும். ஸோ கீப் யுவர் இயர்ஸ் ஓப்பன். வேதம், இந்த பைபிள், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். ஆமாவா இல்லையா? இதில் எடிட்டட் வெர்ஷன் இருக்குது. பல பேர் எழுதுனதை எடுத்துட்டாங்க. 70 சீஷர்கள் எழுதுனதை எடுத்துட்டாங்க. காஸ்பல் ஆஃப் தாமஸ் எடுத்துட்டாங்க, ஏனோக் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இட் ப்ரொவைட்ஸ் அ பெஸ்ட் கைட். ஆமாவா இல்லையா? 70 பேர் எழுதுனதை எடுத்துட்டாங்கங்க, தோமா எழுதுனதை எடுத்துட்டாங்க, ஏனோக்கோட புத்தகத்தை எடுத்துட்டாங்க. இதையும் எடுத்து பல வார்த்தைகளை மாற்றி எழுதி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்னதான் எழுதினாலுமே இன்னும் மனிதனுக்கு விடுதலை தரக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம். ஆமென். This is not a history book. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். ஒரு நாள் இது நடந்தது, ஒரு நாள் எனக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு வரலாறு புத்தகம் போல் படித்து கொண்டு இருக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு நீங்க செய்யற தப்பு? என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது. இயேசு கிறிஸ்து வரது இன்னொரு ஒரு நாள் நடக்கும். ஒன்று நம்ம கடந்த காலத்தில், இல்லை வேதத்தை இறந்த காலத்தில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதோடைய சிறந்த அம்சம் என்ன தெரியுமா? இது இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கிறத தான் பேசியிருக்கு. இன்னும் ஒரு 3000 வருஷம் கழிச்சு படித்தாலும், 3020 நீங்கள் படித்தாலும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற பதில் இதில் இருக்கு. ஆமென். It lives in present. Bible is present. It's not past, it's not future, it's present. அது மாதிரி வேதத்தில் இன்னைக்கு பல கதைகள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வம்சாவளிகள் எப்படி வந்தாங்க, யார் என்ன நடந்தது, யார் கூட போர் நடந்தது எல்லாம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பத்தி இருக்கு. பட் இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஒரு கருத்து கணிப்பு வச்சிருப்போம். இதெல்லாம் அவர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் 3000 வருஷம் தாண்டியும் வேலை செய்து அப்படின்னா அது உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டது. ஆமென். இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு தேவன் யார் என்று அறிய வேண்டும் என்று எழுதப்பட்டதை தவிர ஒரு வரலாறு படிச்சு அவங்க நல்லா இருந்தாங்க இவங்க நல்லா இருந்தாங்கன்னு நம்ம அசை போடுறதுக்காக இதை பேசல. இதை படித்து நம்மளால இன்னும் சிறப்பா இருக்க முடியும்ன்றத பேசுறதுதான் இந்த புத்தகம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரலாறு கிடையாது, இது நடந்து கொண்டிருக்கும் உண்மை. ஆமென்.
வேதம் எப்பவுமே தொடக்கத்தில், நேற்று நைட்டு நானும் எங்கள் அம்மாவை தான் பேசிக்கிட்டு இருந்தோம், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னதான் நீங்கள் அலசி ஏதாவது ஒரு கண்ணோட்டத்துக்கு வரும் அப்படின்னாலுமே நீங்கள் பேசா எந்த கதையை எடுத்தாலும் அந்த கதையில கடைசி முக்கியத்துவமா இருக்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம். தொடக்கத்துல இருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரைக்குமே இது 3 தான். எப்படி பாஸ்டர் இப்படி அடிச்சு சொல்றீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பேசினது பிதாவானவர் பேசினது, புதிய ஏற்பாட்டுல பேசினது இயேசு கிறிஸ்து பேசினது. சரி, இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்க ஆத்துமாவை சம்பந்தப்பட்டது. என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னா, பொய் சொல்லாது இருப்பாயாக, இச்சையாது இருப்பாயாக, வேற கடவுளை கும்பிடாத, என்னை தவிர வேற யார், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கட்டளை. ஆமா இல்லையா? இது எல்லாமே என்ன வெளியில செய்யக்கூடிய காரியமா? நம்ம பரிசுத்தமா நம்ம சுகமா இருக்கணும்னு எழுதப்பட்ட காரியங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த 10 கட்டளைகளை செய்யும் போது நீங்க ஒரு சிறந்த மனுஷனா மாறுவீங்களே தவிர உங்களை சுத்தி உள்ளவங்க 4 பேர் உங்களை போட்டுருவாங்கன்னு இல்லை. அந்த 10 கட்டளைகளை பின்பற்றினா உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தமா இருக்குன்றதுக்காக அந்த 10 கட்டளைகள். சரி, இயேசு கிறிஸ்து அது தேவையில்லப்பா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து 10 கட்டளை பேசுறாரு. என்னங்க பேசுறாரு? 1 மைல் நடந்தா 200 மைல் கூட போ, சபிக்கிறவனா ஆசீர்வாத, இதெல்லாம் என்ன மாதிரி காரியங்கள்? வெளியில பெருமைக்காக செய்யக்கூடிய காரியங்களா? உங்க மனசு சுத்தமா இருக்கணும். ஸோ பைபிள் அப்படின்னு நீங்க எடுத்தாலே பாடி, மைண்ட், சோல், இதை 3ஐ பற்றி தான் திரும்ப 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 வெவ்வேறு கதைகள்ல, வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ல, வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் மூலியமா சொல்லப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். அது மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையை பேசுறார், மிக சிறப்பா பேசுறார். ஏசாயா புத்தகம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? 1ஆம் தேதி ரேமாலாம் எல்லா சர்ச்சிலையும் ஏசாயால இருந்து தான் வரும். ஏன்னா அப்படி எழுதியிருப்பார் மனுஷன், அவ்வளோ வர்ணிச்சு எழுதியிருப்பார். இப்போயே கம்பேரிசன் பார்த்தீங்களா இருந்தையா? மலை தேவனுடைய வார்த்தை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு பாருங்க. ரொம்ப சூப்பராக கம்பேர் பண்ணியிருப்பார். எல்லா வார்த்தைகளையுமே ஸ்ட்ரக்சர் பண்றது சூப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பார். அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய மனுஷன் இது இஸ்ரேல் மக்களுக்கு பேசினார்ன்றதை விட அதில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் எனக்கும் பேசப்பட்டது. அல்லேலூயா. அன்று இஸ்ரேல் மக்களுக்கு அது தேவைப்பட்டதுனால அன்னைக்கு பேசினார். இன்று நமக்கு தேவைப்படுகிறது, நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஸோ அதனால இது எங்கேயோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ்டர் கிடையாது. 2வது, பைபிளில் கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இப்படி தகுதிப்பட்டவர்கள் மட்டும்தான் வாசிக்கணும்னு எங்கேயுமே கொடுக்கல. யார் வாசிச்சாலும் யார் நம்பினாலும் அவங்களுக்கு செயல்படும் இருக்கு. அல்லேலூயா. தகுதியோ குவாலிஃபிகேஷனோ எஜுகேஷன் டிகிரியோ பைபிளுக்கு தேவையில்லை. இதோட பியூட்டி என்ன தெரியுமா? இந்த பைபிளோட பியூட்டி, நீங்க 20 வருஷம் பிரேயர் லைன்ல இருந்து இந்த பைபிளை கரைச்சு குடிச்சு, ஆனா நீங்க நம்பலன்னு வைங்களேன், இது உங்களுக்கு வேலை செய்யாது. திஸ் won't work for you. ஆனா 2 நாள் தான் நான் பைபிளை கையில் எடுத்தேன், முரட்டு விசுவாசமான அந்த வசனத்துல நம்புறேன்னு வைங்களேன், அசாதாரணமான காரியங்கள் அந்த 2 நாள் படிச்சவருக்கு நடக்கும். ஏன்னா திஸ் ஒர்க்ஸ் இன் பிலீஃப். இது நம்பிக்கையில மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற எதுலையும் வேலை செய்யாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க தேவன் மேல கோச்சிக்கிறீங்க பாருங்க. ஏன் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி நீங்க செய்ய மாட்டேன்றீங்க? வசனங்கள்லாம் நீங்க நம்பி இருக்கணும். ஃபால்ட் இஸ் ஆன் யூ, நாட் காட், நாட் ஆன் த பாஸ்டர், நாட் ஆன் த ப்ராஃபட். இங்க நின்று பேசி வாக்குத்தத்தம் சொல்றவர் மேல தப்பு இல்லை, நம்பாதது உங்க தப்பு. அதை திருத்திக் கொள்ளுங்க. ஆமென். சோ ஏசாயா அப்ப பேசுறாரு. 7வது வசனத்துல என்ன பேசுறாரு? வாசிங்க. 7வது வசனத்துல பேசுறாரு, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழி, முதல்ல வழி. 2வது தன் எண்ணம், வழி எண்ணம், அதை விட்டு திரும்ப கடவன் இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? சரி, இங்க கொஞ்சம் என்னை பாருங்க. வழி, எண்ணம், இது ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சேர்த்து பாருங்களேன். ஒரு வழியை, ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? எண்ணம். ஃபர்ஸ்ட் எண்ணம் வருது, அப்புறம் செயல் வருது. ஒத்துக்கிறீங்களா? நீங்க எங்கேயுமே யோசிக்காம கையை விட்டுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் யோசிச்சிருவோம். என்னதான் நம்ம ஒரு தீங்க பண்ணிட்டு ஒரு பொய் சொல்லுவோம் பாருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கோம். அதான் உண்மை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது யோசிச்சிருவோம், இவனை இங்க அடிச்சாதான் சரிப்பட்டு வரணும்னு செஞ்சு விட்டு தெரியாம பண்ணிட்டேன் சிஸ்டர். செய்யறோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் தாட் இங்க, அதுக்கப்புறம் செயல். மாம்சம் கீழ்படியுது.
ஏசாயா சொல்றாரு மனிதன் இது ரெண்டையும் விட்டு திரும்ப கடவன் இருக்கு. இப்போ இந்த எண்ணம் பாருங்க, மனுஷன் மூளையில இந்த தோன்றுகின்ற எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 காரியங்கள்னால, அது என்ன சொல்ல 5 சென்சஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க 5 உறுப்புகளா, உணர்வுகள். குட், வெரி குட், தேங்க்யூ. 5 உணர்வுகள்னால செயல்படுது. ஸ்மெல்லிங், ஹியரிங், டேஸ்டிங், சீயிங், டச்சிங். 5 சென்ஸ்னால எண்ணம் உருவாக்கப்படுகிறது. எண்ணம் உருவாக்கப்பட்ட உடனே செயலாக செயல்படுகிறது. நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? இங்க உள்ள எல்லாருமே பரிசுத்தவான்களா? பிறந்ததுல இருந்து வரைக்கும் எதுவுமே தப்பு செய்யல, எல்லாரும் தப்பு செஞ்சிருக்கோம், இனிமேலும் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனிதர்கள் எண்ணங்கள், மாம்சத்தை கொண்ட எண்ணங்கள், வழிகள், தவறான வழிகள். இப்போ நம்ம இந்த 5 சென்ஸை வச்சு எந்த வழியில போயிட்டு இருக்கோம்னா அழியக்கூடியதை தேடி போயிட்டு இருக்கோம். அழியக்கூடாது என்ன பாஸ்டர்? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, அழியக்கூடிய காரியங்கள். ஆனா ஏசாயா சொல்றாரு, அழியக்கூடிய காரியங்களை தேடுவதை விட்டு விட்டு உன் எண்ணங்களையும் உன் வழிகளையும் அழியாத தேவன் மேல் தேடு. டர்ன் டு தி எட்டர்னிட்டி பாத். அழியாத காரியங்கள் மேல் உன் கண்களை. அங்க எழுதப்படல, ஆனா அதுதான் உண்மை. அதுல இருந்து திரும்ப, கெட்டதை விட்டு திரும்பினா இந்த பக்கம் என்னது இருக்கு? நல்லதுதான் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள், இன்னைக்கு நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் பாருங்க, அழியக்கூடிய காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் செலுத்துது. நீங்க மேக்கப் போடுறத நான் தப்புன்னு சொல்லுங்க, போடுங்க. உங்க ஹஸ்பண்டை வந்து நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதுவே வாழ்க்கையின் நோக்கமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஐபோன், இன்னைக்கு நான்சிக்கு ஐபோன் வச்சிருக்கீங்களா ஆன்டி? ஐபோன் சத்யா ஆன்டி, வேற யாரும் வச்சிருக்க ஐபோன்? நீங்க என்ன கொண்ட? வேண்டாம், நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சும்மா ஜோக்கு சொன்னங்க. ஐபோன் கம்பெனில இருந்து கேஸ் போட்டுறாதீங்க. ஐபோன் வாங்குறது நல்லதுங்க, வச்சுக்கோங்க, சிறப்பா வச்சுக்கோங்க, நல்ல வேலை செய்யுங்க. இப்படி பாருங்க, கண்ணு தெரியாம கண்ணாடி வாங்கி மாட்டி பாருங்க, இப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஐபோன் வச்சிருக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஐபோன் வாங்கினாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்றது தப்பு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் சில பேர் வீடியோலாம் நான் பார்க்குறேன், பைக்கு வாங்கி வீடியோ போடுவாங்க, நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு. பக்கத்தில் உங்கள் அம்மா தான் அந்த ஸ்க்ரீனை எடுக்கும், அது நொந்து போய் இப்படியே எடுக்கும். ஏன்னா தாலி செயினை வச்சு வண்டி வாங்கியிருக்கு. இன்னைக்குடைய யங்ஸ்டர்ஸோடைய மைண்ட் செட் பாருங்க. வாழ்க்கையில் தாய் சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா, இல்லை வண்டி வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கறது முக்கியமா? அப்படி உங்களுடைய நோக்கம் அழியக்கூடிய காரியம் மேலே திரும்பி இருக்கு. நீ 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த வண்டியை வாங்கிட்டீங்க, ஒரே ஆக்சிடென்ட், வண்டி சுக்குநூறா போயிடுச்சுன்னு வைங்க, அழிஞ்சு போச்சே. இங்க அழியாத அன்பை ஊற்றுகின்ற தாய் ஒருவள் இருக்கிறாளே, அவளுக்கு மேல நீங்க அன்பு செலுத்திருக்கலாமே. நோக்கம் பாருங்க இன்னைக்கு. அதுக்கு சொல்ல வரேன், குற்றப்படுத்த நான் பேசலங்க, புரிஞ்சுக்கோங்க அதை. இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் எவ்வளவு சின்சியரா அழியக்கூடிய காரியங்கள் மேல இருக்கு. இன்னைக்கு வீடு வாங்குறது தப்பு கிடையாதுங்க, வீடு வாங்குங்க. எங்கேயாவது உங்களை சொன்னா எல்லாத்தையும் விட்டு விட்டு வாருங்கன்னா அவர் பொய்யான தீர்க்கதரிசி, அவர் பக்கம் பேசாதீங்க. வீடு வாங்குங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? அமிக்கி குலுக்கி சரிந்து உள்ளபடிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ நீங்க சந்தோஷமா இருந்தா தானங்க தேவனுக்கு பிடிக்கும். பிடிக்குமா இல்லையா? நீங்க அழுதா தேவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. அப்பா அப்படின்னாலாம் பிடிக்காது. தேவனுக்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறுறதுதான் பிடிக்கும். அதனாலதான் சங்கீதம் 100ல தாவீது சங்கீதக்காரன் எழுதியிருப்பான், அவர் சந்நிதியின் முன் ஆனந்த சத்தத்தோட வாருங்கள்னு இருக்கு. எப்படி ஆனந்தம் வரும்? நம்ம சந்தோஷமா இருந்தாதான் ஆனந்தம் வரும். அதுதான் தேவன் சொல்லுகிறேன், நீ சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ வீடு வாங்குற தப்பு கிடையாது, கார் வாங்குற தப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நல்ல வேலை செஞ்சு பணம் சேர்க்கிற தப்பு கிடையாது, சொத்து சேர்க்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா வாழ்க்கையில இது ஒண்ணுதான் பிரதானம் வேலை செய்யறீங்க பாருங்க, அது தப்பு. ரிட்டையர்ட் ஆகுறதுக்குள்ள ஒரு வீட்டை வாங்கிடணும்னு ஹெல்த் போயிருச்சு, வீட்டில் உள்ள சந்தோஷம் போயிருச்சு, குடும்பத்தை விட்டு எங்கேயோ உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வாழ்க்கை கிடையாது, இது தேவனுடைய சித்தமும் கிடையாது. இன்னைக்கு இங்க வாங்கின வீடு, இன்னைக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, சொந்த வீடு வச்சிருக்கவங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் சொந்த வீடு வச்சிருக்கீங்க? கவலைப்படாதீங்க, நான் மற்றவங்கள மாதிரி காணிக்க பையில உங்க பத்திரத்தை போட்டுருங்கன்னு கேட்க மாட்டேன். உங்க வீடுலாம் எனக்கு தேவையே கிடையாது, ஆளை விடுங்க, எனக்கு வேண்டாம். உங்க வீடும் வேண்டாம், உங்க சொல்லும் வேண்டாம், சொல் வேண்டாம். இந்த சொல் இல்லை, இந்த சொல் வேண்டாம். எப்பா போதும்பா.
இதுவும் இதுவும் பட்டது போதும்பா, வேண்டாம். வச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு 100 வருஷத்துல உங்க வீட்டுல யார் வாழ்வான்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, உங்க பேரே அங்க இருக்காது. என்ன கரிகால சோழன் வாழ்ந்தார்ன்ற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா போயிருப்பீங்க? நான்ராஜிக்கு வாழ்ந்தார் அப்படின்னு எவனும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். நீங்க கஷ்டப்பட்டு 60 வயசு வரைக்கும் உழைச்சி வாங்கின வீட்டுல வேற எவனோ இடிச்சு வேற வீடு கட்டிக்கிட்டு இருப்பான். நீங்க கஷ்டப்பட்டு புனிதமா இருக்கணும்னு இடிச்சு உடைச்சு கட்டின சபையை கட்டின இடத்துல ஒருத்தன் அடிச்சு உடைச்சு பார் கட்டி வச்சிருப்பான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் நம்மளால? புரியுதா உங்களுக்கு? அழியக்கூடிய காரியங்கள் 60 வருஷத்துக்கு அப்புறம் எவன் வாழ்வானே தெரியாது. ஆனா அந்த வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு உயிரை மாச்சுக்கிறோம். நான் பேசுறது எவ்வளவு உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீட்டுக்கு வீணா போன ஒரு காருக்கு கார் வாங்குற தப்பு இல்லைங்க, அது தேவன் தருவார்னு சொல்லியிருக்காரா இல்லையாங்க? என் ஐஸ்வர்யத்தினால உன்னை நிரப்பன் கேட்டுருங்க, தர வேண்டியது அவர் பொறுப்பு. நீங்க ஏன் போட்டு மண்டையை உடைச்சுக்கிறீங்க? நம்மளுடைய எண்ணங்களும் வழிகளும் பாருங்க அழியக்கூடிய காரியங்கள் மேல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சகோதரிகள்லாம் மேக்கப் போடுங்க, போடுங்க, அழகா இருக்கு. உங்க கணவனை இம்ப்ரெஸ் பண்ணுங்க, போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அதுவே பிரதானம்னு உட்காந்துருக்க கூடாது. அது போட்டாதான் என் வாழ்க்கையில முடிய ஸ்ட்ரைட்டன் பண்ணாதான் என் வாழ்க்கையில அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் a huge mistake. ஏன்னா முடிய என்னைக்கு வேணாலும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம். இன்னைக்கு வசதி வந்துருச்சு, வழுக்கையா உள்ளவர் கூட நல்லா இவ்வளவு நீளம் முடி வச்சிருக்க மாதிரி செஞ்சிடறானுங்க. செய்யறாங்களா இல்லையா? எனக்கு நேச்சுரல், கவலைப்படாதீங்க. மைண்ட் இஸ் நேச்சுரல், பிளஸ்ட் ஃப்ரம் அபவ். செய்யறாங்களா இல்லையா? முடிய என்னைக்கு வேணாலும் நட்டு வச்சிடறாங்க. உடம்ப என்னைக்கு வேணாலும் எதையாவது சாப்பிட்டுட்டு திரும்ப தேத்திடலாம். அந்த உறவு திரும்ப கிடைக்குமா உங்களுக்கு? அந்த தாயோடைய அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? தாய் சமைச்சு போடுற அந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு கிடைக்குமா? அதை ரசிங்க இன்னைக்கு வாழ்க்கையில. வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா வேஸ்ட் பண்றீங்க. ஒரு கொள்கையும் ஒரு பக்தியும் பிடிச்சிக்கிட்டு நாங்க கொள்கையில வாழ்றோம், அதுல வாழ்றோம், இதுல வாழ்றோம்னு தாய் தந்தையை விட்டு வெளியில வந்துடுறீங்க. கிறிஸ்தவனா வந்துட்டா சொந்தக்காரனை மதிக்க மாட்டீங்க. கிறிஸ்தவர்கள்னா சொந்தக்காரங்க கூட சேரக்கூடாதா? டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சேர மாட்டீங்க. எதையும் அனுபவிக்கிறது கிடையாது கிறிஸ்தவர்களா இருந்து. ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கோம்னா அழியக்கூடிய காரியங்கள். நல்ல ஃபோன் வச்சிருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும். ட்ரெஸ் எதுக்கு? மானத்தை காப்பதற்கா இல்ல மத்தவன் வயிறு எரியறதுக்கா? இல்ல கொஞ்சம் பேசுங்களேன். ட்ரெஸ் எதுக்குங்க? மானத்தை காப்பதற்கு. ஆமாம் இல்லையா? அவங்க வயிறு எரிய போடுறது ட்ரெஸ்ஸா? கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த 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 சட்டை இருக்குல்ல, இது வந்து ஒரு 400 ரூபாயோ என்னமோ, 400 rupees. இதே பிராண்டடா பார்த்தீங்கன்னா 4500 rupees. 4500 rupees. இப்போ இந்த நான் சட்டை போட்டிருக்கேன், அசிங்கமாவா இருக்கு? இதோடைய வேலை என்ன? மானத்தை காக்கணும். காத்துருச்சா இல்லையா? வேலை முடிஞ்சா இல்லையா? அது எதுக்கு 4500 ரூபா போட்டு வாங்கி ஒருத்தன் வயிற்றுச்சல நான் வாங்கிக்கணும்? 4500 ரூபாய்க்கு பிராண்டட் பூமா அண்ட் அடிடாஸ் போட்டு அதை போட்டு நீ சாரி மன்னிச்சுக்கோங்க, சாணத்தை மீச்சிட்டா மீச்சது தான், பிரஷ் வச்சு தான் கழுவணும். ஆமாவா இல்லையா? சிம்பிள்ங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியம் மேல வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வீடே வாங்க வேணாம், வாங்குங்க, அதை முக்கியமா ஆக்காதீங்க. அதுக்கு வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றது பணம் கிடையாது, உங்க மொத்த ஆயுசுனாலே அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, மனிதன் தன்னுடைய துன்மார்க்க வழிகளையும் அழியக்கூடிய காரியங்கள் மேல் உள்ள எண்ணங்களையும் விட்டு திரும்ப கடவன். அப்படி திரும்பும் பொழுது தேவன் என்ன செய்கிறாராம்? வாசிங்க. அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். ஏன்னா அவர் மட்டுமே அழியாத வார்த்தைகளை கொண்டவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் நாட் லேட்ன்றது தான் ஐசையாவோட வார்த்தை. இட்ஸ் நெவர் லேட். லேட்டே கிடையாது. சரி, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இஎம்ஐல வாங்கிட்டேன், லேட்டே கிடையாதுங்க, தப்பே கிடையாது. இப்போ டக்குன்னு திரும்பிடுங்க ஆண்டவர் பக்கம். ஆண்டவரே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வாங்கிட்டேன், இனிமேல் நீங்க இதை சந்திங்கன்னா அவர் சந்திப்பார்.
அவர் பார்த்து கொள்வார். அதனால அவர் பக்கம் திரும்பிடுங்க, தேவனே பார்த்து கொள்வார். ரைட், தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் பாருங்க. the comparison, the difference between the man and Lord. தேவனுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல எழுதிட்டாரு. உன் நினைவுகள் என்ன? 5 உணர்வுகளை கொண்டு அழியக்கூடிய காரியங்களை யோசித்து கொண்டு இருப்பாய். இப்படிதான் வரும் உதவினா, இப்படிதான் செய்யப்படும் உதவினா, இப்படிதான் வரும், உன்னால அதுதான் சிந்திக்க முடியும். ஆனா என் நினைவுகள் வேறு. இந்த வானம் எவ்வளவு தூரமோ அதன் போல் என் கிருபை இருக்கிறது. ஆமாம் இல்லையாங்க? நீங்க இன்னைக்கு இது ஒண்ணுதான் வழி, இதை விட்டா நான் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு வழியில தோக்க வச்சு உங்களுக்கு 7 வழி ஆண்டவர் வச்சிருப்பார். அதுதான் அவர் நினைவுகள். அவருடைய வழி என்ன? நீங்க சாதாரணமா ஒரு 20,000 ரூபாய் வேலை பார்த்து வாழ்க்கை முழுசு இன்வெஸ்ட் பண்ணி வீடு வாங்குறதுன்றது உங்களுடைய வழி. நீங்க சாதாரண வேலை பார்த்தாலோ பிரம்மாண்டமான வீட்டை ஏற்ற வேலையில கொண்டு வந்து சேர்க்கிறது அவருடைய வழி. ஆமே. உங்களுக்கு சோர்ஸே இல்லைனாலும் செங்கடலை திறக்கிறது அவருடைய வழி. செங்கடல் மேல கப்பல் செஞ்சு போய் கஷ்டப்பட்டது நான் பாதி உயிரை மாற்றி அங்கிட்டு போகணுன்றது உங்களுடைய வழி. எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. The choice is yours. Simple. உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. ஏன்னா அவர் சிறந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். அவர் பக்கம் திரும்புங்கள். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான். தயவுசெய்து இது ஒன்று நடந்தாதான் என் வாழ்க்கை வரும். இந்த சேல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒன்லி ஒன் லெஃப்ட் அப்படின்னு நமக்குள்ள மனசுக்குள்ள படப்படன்னு அடிக்கும். இன்னைக்கு வாங்கலைன்னா அவ்வளவுதான், ஆஃபர் போயிருச்சு. ஆஃபர்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிக் பில்லியன் டேஸ், பிளாக் ஃப்ரைடே, என்னங்க தெரியாத மாதிரி பார்க்குறீங்க? கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? ஆடி கழிவு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இல்லை. கொட்டுங்க. ஆடி கழிவு தெரியுமா? இன்னைக்கு விட்டா போச்சுங்க, வருஷம் முழுசும் வராதுங்க அப்படின்னு அப்படி சொல்லி உங்களை உள்ள கூட்டு போய் 3000 ரூபாய்க்கு பில்லை போட்டுருவாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒருத்தன் கடை போட்டுருமா. நம்ம ஜனம் அடிச்சுக்கிட்டாலும் இதுதான் வாழ்க்கை. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வாங்கினாதான் உண்டு. இந்த வயசுல நம்ம கல்யாணம் பண்ணலைன்னா எப்போ போய் கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல கோர்ட்ல நிக்கிறதுக்கு அவசரமா கல்யாணம் பண்றேன். இந்த வயசை விட்டினா அப்புறம் வேலைக்கு எப்போ போவேன்? அவனுக்கு எப்போ ஆண்டவர் நியமிச்சிருக்காரோ அப்பதான் போவான். அதை விட்டு நீங்க ப்ரெஷர் குக்கரை ஏற்றி உங்களுக்கு நெஞ்சு வெடிச்சு அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஃபோன் எடுக்காம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிபி ஏறி எல்லாம் எதுக்கு? ஸோ டோன்ட் டிசைட் லைஃப் வித் யோர் தாட்ஸ். இன்னைக்கு ஒரு 2 கண்களை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், இது ஒண்ணுதான் வழின்னு நீங்க பேசாதீங்க. இல்லாத வழியை உருவாக்குவர் மேல் நம்பிக்கையை வைத்து நடந்து செல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமே. இல்லாத வழிகளை உருவாக்க அவருக்கு தெரியும். ஏன்னா யுத்தம் யாருடையது? வேடிக்கை பார்க்கறது என் வேலை. ஆமே. கேட்க வேண்டியதுதான் என் வேலை. ஆண்டவரே நல்ல ஒரு வீட்டை எனக்கு சொந்தமா தந்தீங்கன்னு எப்படி கொண்டு வரணும், யார் மூலியம் கொண்டு வரணும், அதுக்கான பணத்தை எப்படி சேர்க்கணும்ன்றது அவருக்கு தெரியும். என் வேலை கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சோ அப்படி ஒரு காரியத்தை தேவன் பேசுறார். ஏன் எப்பவுமே நம்மளை மேன்மைப்படுத்தி பார்க்கணும்னு தேவன் பேசுறேன்னா உங்களை தோல்வி அடைய வச்சு அழுவ வச்சு பார்க்கணுன்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. உங்களை தலை நிமிர்ந்து செய்ய பார்க்கணுன்றதுதான் தேவனுடைய சுத்தமான சித்தம். ஆமென். அதுக்கு அடிமணிவோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு தயவுசெய்து நீங்க போட்டிருந்த திட்டங்கள் இருக்கு பாருங்க, கேட்கறதுக்கும் திட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்கறதே கேன்சல் பண்ணி உம் சித்தம் தான் உம் சித்தம் தான் உம் சித்தம் தான். தேவன் நீ கேளு கேளு கேளுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க இல்ல உம்முடைய சித்தம் என் சித்தம் அல்ல உம் சித்தம்னா அவர் சித்தத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரா? நீ இவங்க எல்லாருக்கும் பாரத்தை சுமந்து சிலுவையில் அரைஞ்சிருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒளியின் தூதன், இது தேவன் கிடையாது. தேவன் சொல்லிட்டார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆஸ்கிங் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிவிங் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் மீ மேக் இட் அஸ் அ கோட். கேட்க வேண்டியது உங்கள் கடமை, தர வேண்டியது அவர் கடமை. அல்லேலூயா. அதனால கேளுங்க.
எது வேணுமோ அதை கேட்டுருங்க. இது வேணும் ஆண்டவரே, சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. தர வேண்டியது அவரு. அந்த திட்டத்தை நீங்க இன்னைக்கு ஆண்டவர் பக்கம் கொடுத்துருங்க. இப்படி வாங்கணும், சொந்தக்காரங்க அக்காட்ட ஒரு பணத்தை போட்டுருவோம், இவங்கள்ட்ட ஒரு 4 பணத்தை அதெல்லாம் நீங்க போடாதீங்க. உட்காந்து இந்த டைரியில கணக்கு போடுங்க. பார்த்தீங்களா, நம்ம வேலை பார்த்து 4 வருஷத்துக்கு இவ்வளோ காசு வந்துடும், இது பண்ணிடு. நீங்க அப்படி கணக்கு போட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடும். என்ன பண்ணுவீங்க? கணக்கு தப்பா போயிடும். அதனால தயவுசெய்து அந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. கணக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கொண்டு வந்து சேருங்கப்பா, அது உம்முடைய பொறுப்பு, நான் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துருங்க. ஆமே. ஓகே, தொடர்ந்து வாசிங்க, என்ன அடுத்து பேசியிருக்காருன்னு. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கேட்டுக்கோங்க, நீங்க என் பிளான் தான் பக்கான்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய பிளானை பத்தி அங்க எழுதியிருக்கு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மாரியும் உறைந்த மலையும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. போதும், அடுத்த வசனம் வரும். நம்ம மழைன்றது ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பைபிள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தணும்னா மழை பெய்ய வச்சுதான் வெளிப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? எங்க எப்ப ஒரு ஒரு இது முடியணும்னாலுமே அது என்ன சொல்லுவாங்க? ட்ரவுட், ஃபேமைன், வறட்சி முடியணும்னா தேவன் மழையை கொண்டு வந்து காட்டுவார். ஒரு வெற்றிக்கு அடையாளமா மழையை கொடுப்பார். blessing, rain is a blessing. பக்கத்துல பேசணும், rain is a blessing, rain is a blessing. அதே சமயம் ஜாஸ்தி மழை பெஞ்சா ரெயின் இஸ் a disaster. அளவுக்கு மீறின மழை பெஞ்சா அது அழிவு. வயநாட்டில் பார்த்தீங்கல்ல, சென்னை பார்த்துட்டு இருக்கீங்களா? வருஷம் சரியான அளவில் பெஞ்சா அது புசிக்கின்ற ஆகாரத்தை தருகிறது. ஓவரா பெஞ்சிருச்சுன்னு வைங்க, இருக்கிற ஆகாரத்தையும் இல்லாமல் பண்ணிடுது. கரெக்டா? ரெயின் இஸ் a disaster too. ஆனா இங்க சொல்லுது, மழை பெய்து எப்படி தண்ணீரும் ஆகாரத்தையும் தருகின்றதோ, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றதோ, 11வது வசனம் தருது, என் வார்த்தையும் அப்படி இருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழையையும் தேவனுடைய வார்த்தையும் இங்க சேர்க்காதீங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த கம்பேரிசன், உண்மையான கம்பேரிசன் என்னன்னு நான் வரேன். நம்ம நினைச்சுக்குவோம் மழை எப்படி பெய்யுதோ அது போல தேவனுடைய வார்த்தை பெஞ்சு நம்மளோட வேலையை முடிச்சிடும். கிடையாது. மழை பெஞ்சதுன்னு வைங்களேன், அது வந்து எவாபரேட் ஆயிரும். கரெக்டா இல்லையா? தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது. ஆமென். So that is not the comparison, but the real comparison is different. இப்போ தேவன் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வேதத்தில் ஒரு அழகான இன்னொரு அடமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? லூக்கா 8:11 வாசிங்க. தேவனிலிருந்து வருகின்ற வார்த்தை என்னவென்று லூக்கா 8:11 கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க பாப்போம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். லூக்கா 8:11, லூக்கா 8:11, லூக் 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஆஹா, வண்டர்ஃபுல், சூப்பரான வசனம் இல்லங்க. Now the parable is this, the seed is the word of God. திரும்ப வாசிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். விதை வசனம். சொல்லுங்க பாப்போம். விதை வசனம். விதை என்றால் வசனம், வசனம் என்றால் விதை. இப்போ ஏன் பிரதானமான அண்டத்தையும் படைத்த பிதாவானவருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து விதைன்னு சொல்றாரு? ஏன்னா விதையை விதைச்சா என்ன தரும்? கனி கொடுக்கும். அதை ஏங்க மனுஷனுக்கு சொல்றாருன்னா, உங்க உடல் எதனால் உண்டாக்கப்பட்டது? குட். எதனால் உண்டாக்கப்பட்டது? நல்ல சத்தமா பேசுங்க. மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. நீங்க மண்,
விதையை அப்ப எங்க விதைக்கணும்? உங்களுக்குள்ளதான் விதைக்கணும். அதனாலதான் தேவனுடைய வசனம் என்பது விதை. யாருக்குள் விதைக்க வேண்டும்? எனக்குள் விதைக்கப்பட வேண்டும். அதை தான் தேவன் அந்த 4 விதமா பேசியிருப்பார். 4 வழிகள் இருக்கிறது. முள்ளுடைய பாதை, போகிற வழியில ஒரு பாதை, நல்ல நிலம். நம்ம தான் அந்த நிலம். விதை நமக்கு தான் பேசப்படுகிறது. எனவே இங்க ஏசாயால சொல்லப்படுகின்ற விதை வார்த்தை என்பது தேவனுடைய விதைகள். அது மலை போல இருக்குன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அளவற்றவா. இன்னைக்கு மழை பெய்யும் போது எத்தனை துளி விழுந்ததுன்னு நம்மளால கணக்கு பண்ண முடியாது. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இத்தனை மழை, இந்த மலையில இத்தனை துளிகள் விழுந்ததுன்னு கணக்கு பண்ண முடியுமா? கிடையாது. ஆனா அது எவ்வளவு லிட்டர் கணக்குல பெஞ்சதுன்னு நம்மளால கணக்கு பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? அது போலதான் கம்பேர் பண்றாரு. தேவன் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையோ வாக்கு தத்தமோ அளவற்றது. ஆதாரம் எங்க பாஸ்டர்? 7 லட்சம் விதைகள் உங்கள் கையில் உள்ளது. 7 lakh seeds you have in hand. பைபிளை எப்படி கையில தூக்கி சொல்லுங்க. 7 லட்ச விதைகள். 7 லட்ச விதைகள் போக இன்றும் அவர் உங்களுக்கு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அர்த்தம் என்ன? மழை பொழிவை போல உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். Now இப்போ இந்த வார்த்தையானது என்னது பாஸ்டர்? வார்த்தை தேவன் எனக்கு இவ்வளவு முக்கியம்ன்றாரு. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? தேவன் வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வார்த்தையை உனக்கு தரேன்றாரு. இந்த வார்த்தையை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இந்த வார்த்தை எனக்கு என்னது? ஒரு பொருளாவோ ஒரு இதாவோ, இன்னைக்கு பணம் கொடுத்தா அது ஒரு பேப்பர், அதை வச்சு நம்ம வாங்கலாம். வார்த்தையை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? வார்த்தை எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கருவி? வார்த்தைக்கு நிறைய விதமான அர்த்தங்களும் பெயர்களும் உள்ளது. எடுத்து வாசிங்க பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 119 103 வசனத்தை வாசிங்க. சாம்ஸ் 119 103 வாசிங்க பார்ப்போம். சாம்ஸ் 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். வார்த்தை என்பது தேனானது. முதல்ல வாய்க்கு அமிர்தமாய் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஹனி. இரண்டாவது மத்தேயு 4:4. மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வார்த்தை என்பது அப்பம், ஜீவ அப்பம். நம் சாப்பிட்டு வாழக்கூடிய ஜீவ அப்பம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தை என்பது இந்த மாம்சத்துக்குரிய பிரெட் கிடையாதுங்க. ஆத்மாவை செயல்படுத்தி உயிர் வாழ வைக்கக்கூடிய ஜீவ அப்பம், மன்னா. அல்லேலூயா. இரண்டாவது. மூணாவது எபிரேயர் 4:12 வாசிங்க. வார்த்தையானது என்னன்றதை நீங்க வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தை என்பது தேன், ஜீவ அப்பம் மட்டும் கிடையாது, கருக்குள்ள பட்டயம். எதற்கான பட்டயம்? ஒருவனை கொல்வதற்காக அல்ல. என்னை நானே சோதித்துக் கொண்டு என் அணுவிற்குள் என்னுடைய உடலுக்குள் உள்ள தொட முடியாத பகுதிகளுக்குள் செலுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் பட்டயம். வார்த்தையானது பட்டயம். மூணாவது தேன், ஜீவாப்பம், பட்டயம். நாலாவது வாசிங்க. சங்கீதம் 119 105. 119 105. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வார்த்தை என்பது வெளிச்சம், வழிகாட்டுகின்ற வெளிச்சம். அடுத்து மத்தேயு 24:35. 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வார்த்தைக்கு எக்ஸ்பெரி கிடையாதுன்னு இந்த வார்த்தை நிரூபிச்சிருச்சு. தேவன் பேசுகிற வார்த்தைக்கு எக்ஸ்பெரி டேட் கிடையாது, நித்தியத்தில் உடையது. 5வது பாயிண்ட். 6வது யோவான் 7:38.
யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தண்ணீர், வார்த்தை என்பது தண்ணீர். ஆமென். ஏசாயா 55 கடைசியா கொடுக்கப்பட்டது. வார்த்தையை எதோட கம்பேர் பண்ணிக்காங்க? மலையை போல், மாரியை போல் இருக்கிறது என்று. அப்போ தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எனக்கு என்ன கருவியாக செயல்படுகிறது? இருக்கு பாருங்க, தேனாக இருக்கு, என் ஆத்மாவை வாழ வைக்கிற ஜீவ அப்பமா இருக்கு, என் ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய கேடயமா பட்டயமா இருக்கு, நாலாவது என் ஆத்மாவை வழிநடத்துகின்ற வெளிச்சமா இருக்கு, ஐந்தாவது இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது, நித்தியமா இருக்கு, ஆறாவது தண்ணீரா இருக்கு, ஏழாவது மலையா இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டால் போதும். மனுஷன் இந்த மாம்சத்திற்கு கொடுக்கின்ற சாப்பாடினால் மட்டுமல்ல, அவர் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை, பட்டயம், வெளிச்சம், நீர், மலை, இதை வைத்து பிழைப்பான்றதுக்கு இதுவே ஆதாரம். தேவனுடைய வார்த்தை என்பது சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. உங்க ஆத்மாக்கு என்னென்ன தேவை? ஜீவாப்பமா, சாப்பாடா, சாப்பாடு இருக்கு, மலையா, மலையும் இருக்கு, தண்ணீரா, தண்ணீரும் இருக்கு, கேடயம் வேணுமா, பாதுகாத்துக்கொள்ள கேடயம் இருக்கு. அவருடைய வார்த்தை அதுதான். ஆமென். இப்ப இந்த வார்த்தைகளை பேசுகிறார். யோவான் 1:14 படி இந்த வார்த்தை மாம்சமாகுகிறது. ஆமாவல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இதை கவனிங்க. இப்போ நம்ம நிறைய வசனம் வாசிக்கணும், தயாரா வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்போம். புரியுது பாஸ்டர், வெளிச்சம்னு புரியுது, கருக்குள்ள பட்டயம்னு புரியுது, மலைன்னு புரியுது, தண்ணீர்னு புரியுது, ஜீவ அப்பம்னு புரியுது. ஆனா இதுவும் வசனத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ, என் ஆத்மாக்கு வார்த்தை தேவை. வார்த்தை இப்படிப்பட்ட கருவிகளா இருக்கு, பட்டயமா இருக்கு, இதுவா இருக்கு, அதுவா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இதுக்கும் வசனத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆமே. ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு வார்த்தையோடைய கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். பட்டயமா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, இதெல்லாம் பொருட்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் என்னன்றதை பார்க்க போறோம். ஆமே. எக்ஸோடஸ் 14:14. எக்ஸோடஸ் 14:14 தமிழ்ல என்னது? யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். முதல் வாக்குத்தத்தம். இரண்டாவது டியூட்ரானமி 31:8. உபாகமம் 31:8. 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது வாக்குத்தத்தம். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பயப்படவும் கலங்கவும். ஓகே. சங்கீதம் 32:8. முதல்ல 27:1 வாசிச்சுங்க. 27:1. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஓகே. 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழியும் காமிச்சிடுறாரு, வெளிச்சமா அவரா இருக்காராம். ஓகே. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஓகே. 37:23-24 சங்கீதத்திலே. சங்கீதம் 37:23-24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். வெரி குட். அடுத்து ஏசாயா 40:31. 41:10 ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இது ஆறாவது வாக்குத்தத்தம். அடுத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஓகே. 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓகே. அடுத்து 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 54:10. 54:10.
கமான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் எக்ஸலென்ட் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பேசப்பட்ட வாக்குத்தத்தம். அடுத்து எரேமியா 29:11. 29:11 எரேமியா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. யோசுவா 1:9. ஜோஷுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். ஓகே, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பைன்ஸ் 4:19. 4:19. என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஓகே, 2 கொரிந்தியர் 12:9. 2 Corinthians 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். எக்ஸலென்ட். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஓகே, யாக்கோபு 1:2 மற்றும் 3. ஜேம்ஸ் 1:2 and 3. யாக்கோபு 1:2-3 வாசிங்க. என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. என்னை பாருங்க கொஞ்சம். 15 வசனங்கள், 15 விதைகள். இந்த விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் அதனுடைய வேலையை முடிக்காம தேவனிடத்தில் திரும்பாது. எனவே சொல்லப்பட்ட 15 விதைகளும் உங்களுக்கு வாய்க்கும் என்பதே சத்தியம். ஆமென். நான் வசனத்தை இன்னும் குறிப்பிட்டே போலாம். இந்த அடுத்த வருஷம் 2025 2027 வரைக்கும் குறிப்பிடலாம், 3 வருஷத்துக்கு. ஏன்னா 7 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. உங்க பார்வைக்காக 15 வசனங்களை மட்டும், முக்கியமான 15 வசனங்களை மட்டும் எடுத்து வைத்திருக்கிறேன். இதுதான் தேவன் உங்களுக்கு பேசிய வாக்கு தத்தம். நீ தண்ணீரில் நடந்தாலும் அது உன்மேல் புரளுவதில்லை. வாக்கு தத்தம். என் வார்த்தை உனக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வாக்கு தத்தம். என் ஐஸ்வர்யத்தினால் நான் உன்னை நிரப்புவேன். வாக்கு தத்தம். இது எல்லாம் அவர் உங்களுக்குள் வைத்த வார்த்தைகள், உங்களுக்குள் அனுப்பிய வார்த்தைகள். அது அதன் வேலையை முடித்து விட்டே திரும்பும். இதுவே மாறாத சத்தியம். ஆமென். ஏன் பாஸ்டர் எப்படி அடிச்சு சொல்றீங்க? இந்த 15 வசனமும் எனக்கு வேலை செய்யும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 15 வசனமும் நீங்க பிறக்கும் போதே உங்களுக்குள் எழுதப்பட்ட வார்த்தைகள். அது தன் வேலையை முடித்து விட்டு தான் திரும்பும். எதுவும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். 7 லட்சம் வார்த்தைகள் உங்க கையில இருக்குங்க. இனி யார் உங்களை தடுக்க முடியும்? விதைய போடுங்க. விதைய போடணும்னு அவசியம் இல்லை. அவர் டெய்லி போட்டுட்டு தான் இருக்காரு. தண்ணி ஊத்துங்க. ஆமென். இந்த 7 லட்சம் வார்த்தைகளும் எரேமியா 29:11 சொல்லப்பட்டபடி உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் உங்கள் தலையை உயர்த்தி பார்ப்பதற்கும் தானே தவிர உங்களை கீழப்படுத்தி உங்களை ரொம்ப குறுகப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்துவதற்கான வார்த்தைகள் கிடையாது. இந்த 7 லட்சம் வார்த்தைகளும் உங்களை மேன்மைப்படுத்த பேசப்பட்ட வார்த்தைகள். ஆமென். இந்த 7 லட்சம் வார்த்தைகளும் உங்களுக்கு கனிதரும் வார்த்தைகள். அது நிச்சயம் கனிதரும்ன்றதுதான் ஏசாயா 55 எழுதியிருக்கார். பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தன் வேலையை முடிக்கும். அல்லேலூயா. இது எதுவும் முடிக்காம தேவனுக்கு திரும்பாது. ஆமென். என்னுடைய யோசனை என்னன்னா, இந்த 7 லட்சம் வார்த்தைகள் யாரால பேசப்பட்டது? பரிசுத்த
ஆவியானவரால். ஏன்னா மோசே கூடயே உட்காந்து செங்கடல் பிரிச்சதெல்லாம் எழுதலை, பல வருஷம் கழிச்சு பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்தி இதெல்லாம் எழுதப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? நம்ம ஒவ்வொருவரும் பிறக்கும் போது 7 லட்சம் விதைகளும் நமக்குள் பதிக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 7 லட்சம் வார்த்தைகளும் நமக்குள்ள இருக்கு. ஆனா கனி தர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? துன்மார்க்கனா எண்ணங்களையும் சிந்தைகளையும் வெளியில வைத்திருக்கிறோமே தவிர நமக்குள் இருக்கின்ற கனி தரும் வார்த்தைகளை பார்க்க மாட்டேங்கின்றோம். கரெக்டா? சரி, இப்போ செய்தியுடைய தலைப்பு ரெயின் ரிவீல்ஸ், மழை வெளிப்படுத்துகிறது. என்ன அது பாஸ்டர் வெளிப்படுத்துகிறது? இந்த உலகத்துல ஒரு ரூல் இருக்கு, ஜாஸ்தி மழை பெஞ்சா அது கெடுதல். ஆமாவா இல்லையா? ஜாஸ்தி மழை பெஞ்சா அது கெடுதல். அது சுற்றி உள்ள சூழலுக்கு. நமக்குள்ள ஜாஸ்தி மழை பெஞ்சா அதுதான் ரொம்ப நல்லது. புயல் அடிச்சா ரொம்ப நல்லது, காற்று பலமா வீசினா ரொம்ப நல்லது. ஏன் பாஸ்டர் மழை ஜாஸ்தி பெஞ்சா ரொம்ப நல்லதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா கல் இருக்கா? கல் இருக்குங்க, மேல மணல் மூடி இருக்கு. ஜாஸ்தி மழை பெஞ்சாதான் கல் வெளியில வரும், இல்லைன்னா மறைஞ்சே தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இப்போ உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதைகள் தான் இந்த கற்கள். இது மேல உங்களுடைய கவலைகள், சோகங்கள், கண்ணீர், துக்கம், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், கடந்த காலத்தில் செய்த பாவத்தின் கவலைகள், இது எல்லாவற்றையும் மூடி வைத்திருக்கிறது. அதனால்தான் நீங்க யாரிடம் இருந்து வந்தீங்க, நீங்க எவ்வளவு வல்லமை பெற்றவர்கள் என்று தினசரி மறந்து விடுகிறீர்கள். அதனால என்ன ஆயிருது? துன்மார்க்கல் போல் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? பிரச்சனைக்கு அடிபணிஞ்சிடுறீங்க. இதுதான் வாழ்க்கை. என்ன பண்றது? அப்படின்னா மழை என்று ஜாஸ்தி பெய்கிறதோ அது உங்கள் மேல் உள்ள இந்த தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களுக்குள் உள்ள உண்மையான தன்மையை வெளியே கொண்டு வரும். அதனால்தான் செய்தியுடைய தலைப்பு மழை வெளிப்படுத்துகிறது. மழை ஜாஸ்தியா பெஞ்சு புயல் ஜாஸ்தியா அடிச்சதுன்னா நீங்க யாருன்றத அன்னைக்குதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். The greatest sages of India, the greatest yogis of India, the greatest spiritual people all over the world has written, you can find God only in suffering. No other way. நீங்க தேவனை கண்டுபிடிக்கணும்னா சபைக்கு வந்து கை தட்டி டைத்து கொடுத்து பாட்டு பாடி ட்ராக்ஸ் கொடுக்கறதுனால you will never find God. தேவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்னைக்கு ஒரு நாள் புயல் போல பிரச்சனைகள் அடிக்கிறதோ, மழை போல அடிச்சு ஊத்துதோ, அன்னைக்குதான் உங்களுக்குள் இருக்கின்ற தேவனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனவே ஜாஸ்தியான மழை நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, இட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஏன்னா எனக்குள் இருக்கின்ற 7 லட்சம் விதைகளை வெளிப்படுத்தியது இந்த மழை. எனவே தேவனுக்கு மழைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். Rain is not a disadvantage. Rain is an advantage. மழை பெஞ்சு கனி மட்டும் தரது கிடையாதுங்க, உங்களுக்குள்ள என்ன ஒளிந்திருக்குன்றத வெளிப்படுத்துகிறதே மழைதான். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தேவன்கிட்ட பிரச்சனையோ மழை ஜாஸ்தி பெய்தோ அப்படின்லாம் பெஞ்சா தயவுசெய்து உட்காந்து அழுவாதீங்க. அந்த நேரத்தில் அமைதியாக கவனிச்சு பாருங்க, நீங்கள் யார், உங்களுக்கு எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார், உங்களால் என்ன செய்ய முடியும்னு உங்க பிரச்சனையில தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் தேவன் செய்கிற நன்மையான காரியங்கள் உங்களுக்காக. இன்னைக்கு 7 லட்சம் வார்த்தைகளை கொடுத்து தேவன் அனுப்பி உங்களை விசுவாசமா சந்தோஷமா தைரியமா வாழ சொல்லி அதன்படி வாழ்ந்தது குழந்தைகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கள்ளக்கபடமின்றி, ஜாதி மதம் வேறுபாடின்றி அன்பை மட்டும் செலுத்தி கொண்டு விசுவாசமாய் நடந்தவன் சிறுவர்கள். ஒத்துக்கிறீங்களா? நீங்க குழந்தைகள். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அடம் பிடிச்சி அழுது வாங்கிடுவேன். ஒரு முறை எங்கள் அப்பாட்ட ஒரு ஹெலிகாப்டர் பார்த்துட்டேன். உண்மைக்கு பறக்க வைக்கிற ஹெலிகாப்டர், இவ்வளோ பெரிய ரிமோட்டு ஹெலிகாப்டர், கிட்டத்தட்ட ஒரு 2005 கிட்ட இருக்கும். 2005 அந்த ஹெலிகாப்டர் நல்ல பெரிய ஹெலிகாப்டர்.
எனக்கு அது வேணும்னு அடம் பிடிச்சி அழுகுறேன். ஆனால் அந்த அளவுக்கு போதிய பணம் எங்கள் அப்பாட்ட இல்லை. புரியுதா? பணம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்து நான் அந்த எண்ணத்தை விடவே இல்லை. ஹெலிகாப்டர் எனக்கு வந்துருச்சு, ஹெலிகாப்டர் எனக்கு வந்துருச்சு, ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஒரு நாள் சாயந்தரம் எங்கள் அப்பா ஸ்கூல் முடிச்சு வர்றாரு, அந்த ஹெலிகாப்டர் பாக்ஸுக்கு வந்து என் கையில் கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிறுவனுக்கு இது முடியும் முடியாதுலாம் தெரியாது. விசுவாசம்னா அவன்கிட்ட தான் கற்றுக்க முடியும். நீங்கள் நடக்காத ஒன்று அவன்கிட்ட பேசுனீங்கன்னு வைங்க, அவன் நிச்சயம் நம்பி அதை நடத்தி காட்டிடுவான். அதுதான் குழந்தைகளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் தேவன் உங்கள்கிட்ட சொல்றார், சிறு பிள்ளையை போல இருங்கள். உங்களுக்குள்ள மறைந்திருக்கின்ற 7 லட்சம் விதைகளையும் கனி தரும் போல நீங்க தண்ணியை ஊத்துங்க. இன்னைக்கு நம்ம வெளியில தேடி போய் ரட்சிப்பை வெளியில தேடணும் கிடையாது. 7 லட்சம் விதைகளை கொடுத்து ரட்சிப்பை உங்களுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கார் தேவன். தட்டி எழுப்பிட்டீங்கன்னா உங்களை எதிர்க்க யாராலையும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? தண்ணி ஊத்தி தேவன் தருவார்னு நம்பணுங்க. அவ்வளவுதான். வேதம் அப்படிதான் வேலை செய்யும். சிம்பிள். ஒரு 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 வீடியோ பார்த்தேன் நான். நடிகர் ராதிகா அவங்க ஏதோ படத்தில் பேசியிருப்பாங்க போல. என்ன அப்படின்னா, விதையை விதைக்கிறோம், தண்ணீர் ஊற்றுறோம், டெய்லி தோண்டியா பார்க்குறோம் மரம் வளர்ந்துருச்சான்னு. விசுவாசம் வளர்றோம், நிச்சயம் வளரும், வளர்ந்து கனி தரும். நம்புறோமா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? தாயார்கள் சோறு வடிக்கிறீங்களா? டெய்லி வடிக்கிறது வார்த்தையே மறந்துருச்சா? ஏன்னா குக்கர் அடிச்சானே ஆஃப் பண்ணிடுற. குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ். அதனால இந்த வடிப்பீங்கல்ல, ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து வடிஞ்சிருச்சா, இதாயிடுச்சா, அவிஞ்சிருச்சா பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? தெரியும்ல உங்களுக்கு. அதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். தெரியுமா இல்லையா? தோசை ஊற்றும் போது தான் உலகத்தோடைய எல்லா எக்கனாமியும் பேசுறீங்க. ஆமாவா இல்லையா? பேசுறீங்களா இல்லையாங்க? சொல்லுங்க. தோசை ஒரு கரண்டியை ஊற்றி அப்படி ஊற்றிட்டு மொத்த பிக் பாஸ் கதையும் பேசி முடிச்சு டப்புன்னு திருப்பி போடுவீங்க. நடக்குதா இல்லையா? ஏன்? ஏன்னா அது கண்டிப்பாக அந்த பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால மற்ற வேலையை நீங்கள் கவனிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவன் அதை தானே உங்களுக்கு சொல்லியிருக்காரு. யுத்தம் என்னுடையதுப்பா, நான் வேக வச்சுக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, சந்தோஷமா இரு என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இந்த 7 லட்சம் வார்த்தையை நீங்க என்ன தெரியுமா பண்ண? என்ன பாஸ்டர் பண்ணும்? தண்ணி ஊத்துங்க, இது நிச்சயம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். நான் தண்ணீர் மேல் நடந்தாலும் அது என் மேல் புரளுவதில்லை. காசு இல்லைனாலும் நம்புங்க, தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் மகிமையில நம்புங்க. தண்ணி ஊத்துங்க, ஏற்ற வேலையில ஆண்டவர் கொண்டு வந்து கொட்டுவாருங்க உங்க வாழ்க்கையில. அதை நீங்க செய்யுங்க. உங்க வேலை தண்ணி ஊத்துறது, நம்புறது, மரம் வளரும், தோசை வெந்துரும் அப்படின்னு. சாதா தோசை மேல வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு கடவுள் மேல இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. பாஸ்டர் ஜோமன்ல அப்படின்னு யாராவது சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு வைங்களேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதான் கட்டளை இருக்கே, கொலை செய்ய எதிர்ப்பாயாகன்னு. நீ எவ்வளோ நான் சொல்றேனே, இயேசு கிறிஸ்துவே இங்க இறங்கி உங்களுக்கு உடம்புல சுகம் இல்லை, ஆனா நீ சுகமாயிட்டேன்னு சொல்லி நீங்க நம்பலன்னு வைங்க, வேலை செய்யாது. அப்போனா சப்ஜெக்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாம் பண்றது வேலை செய்யணும்னா பாஸ்டரோ இங்க நின்று பேசுறவங்களோ கிடையாது, நீங்க நம்பணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நம்பணுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஃபோன் வச்சிருக்கீங்க? நான் ஒரு வாரத்தோட செய்தியை முன்னாடியே சொல்லிடுறேன். எத்தனை பேர் ஃபோன் வச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், எடுத்தாதான் பேச முடியும். ஆமாவா இல்லையா? இன்கமிங் வருது, நான் அவுட் கோயிங் கொடுக்குறேன் உங்களுக்கு, இன்கமிங் உங்களுக்கு வருது, அட்டன் பண்ணாதானே என்னன்னு தெரியும் உங்களுக்கு விஷயம். தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அட்டன் பண்ணுறதே கிடையாது. பாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஃபோன் அடிச்சா அடிச்சுட்டு போகுது, அவர் கிடக்கார். அது மாதிரி நீங்கள் தேவனை பண்ணுறீங்க. தேவன் உங்களுக்கு 7 லட்சம் வார்த்தைகளை கொடுத்து வார வாரம் ஒரு பாஸ்டரை நியமித்து உங்களுக்கு அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு
2000 வருஷம் கழிச்சு பைபிளை தவிர வேற யாராவது மாத்தி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? பைபிளை விட்டு வெளியில எல்லாம் பைபிள்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க. அட்டன் பண்ணி அப்படியா தண்ணி ஊத்தணுமான்னு கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க வச்சுக்கிட்டு அடிச்சா அடிச்சுட்டு போகுது, பாஸ்டர் தானே, அது மாதிரி நீங்க தேவனை பண்றீங்க. தேவன் தானே, ஆமா இதே தான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. 2004 சொல்லியிருப்பாரு, உன்னை பலத்த ஜாதியாக்குவேன்னு. ஒரு 2006 திரும்ப அந்த வசனம் வந்திருக்கும். நீங்க அவிசுவாசம் ஆனோடனே பலத்த ஜாதியாக்க. ஆமா, இதுக்கு வேற வேலை இல்லை. யாரு? தேவனை. அவருக்கு வேற வேலை இல்லாம தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா? பலத்த ஜாதியாக்குவேன். அதாவது அண்டத்துல எதையும் கவனிக்காம அவருக்கு ஒரே வேலை உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை ஏமாத்துறது அப்படின்னு நீங்க ஒரு கணிப்பு வச்சிருக்கீங்க பாருங்க. தூக்கி குப்பையில போடுங்க அந்த கணிப்பை. ஆண்டவர் பொழுது போகாம உங்களுக்கு வாக்குத்தத்தம் தராரா? ரெண்டாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அவ்வளவா பேச மாட்டார். லிமிட்டெட் சிலபல்ஸ். தேவன் பேசக்கூடியது லிமிட்டெட் சிலபல்ஸ். அதையும் தாண்டி உங்களுக்கு வாக்குத்தத்தம் தராருன்னா அது தான் வேலையை முடிக்காம திரும்பாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு போய் தூசி தட்டி திரும்ப எழுதி இது எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததுக்காய் நன்றின்னு எழுதி ஃபுல் ஸ்டாப் போடுங்க. ஏன்னா அது எல்லாம் வாய்க்கும் என்பது வேதத்தின் சத்தியம். ஆமென். புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பேன், சுகமாய் வைப்பேன்னா தண்ணி ஊத்துங்க. அதுக்கு எதிர்பேச்சு நீயா நான் நடத்தாதீங்க. ஆண்டவர் அங்கிட்டும் நீங்க இங்கிட்டும் உட்காந்து பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க நீயா நானா உங்க வீட்டுக்குள்ள இல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் நடத்திட்டு இருக்கீங்க. நீயா நானா தெரியுமா தெரியாதா? இன்னமும் பார்க்காத மாதிரி. அப்படி ஒன்று என்ன பாஸ்டர்? தெரியும்ல. நீயா நானா என்னன்னா, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் நிறைவாத சைடு நம்ம. வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதுக்கு இடையில இவ்வளவு பிரச்சனை நடந்தது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு தேவனை நீங்க கேட்குறீங்க. கேட்காதீங்க. அமைதியா இன்னைக்கு தேவன் வார்த்தையை நம்பி தண்ணீர் ஊற்றுங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சபை இருக்கு பாருங்க. இந்த சபைன்னு மட்டும் இல்லை, எல்லா சபைகளும். டு ஆல் தி பிலீவர்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. சபை என்பது என்ன தெரியுமா? நீங்க வந்து கதைகள் பேசிவிட்டு, பாஸ்டர் ஏதோ ஒரு நாள் நல்ல ஒரு வார்த்தை பேசினார், நல்ல ஒரு 4 பாட்டு பாடணும், நல்ல இதான் ஒரு ஷேப் அப்படின்னு போற சபை கிடையாது. யூ கம் ஹியர், யூ கெட் drenched and you find who you are. ஆமென். சபைக்கு வந்து 7 நாட்கள் 6 நாட்கள் மக்களுடைய ஒப்பீனியன், அவிசுவாசம், இச்சை, காமங்கள் இதுல மூடப்பட்ட நீங்க தேவனுடைய மலையில நனைந்து நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டு புதிதாய் போவதே சபை. அதை விட்டுட்டு வேற செயல்கள் செய்யக்கூடாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? சபை என்பது அதுக்கு தான் நிறுவப்பட்டது. நீங்கள் வார வாரம் வந்து எந்த பணியில இருந்தாலும் உங்க மூளையில சில தயக்கங்கள் ஏற்பட்ட போது இங்க தேவனுடைய வார்த்தை மலை போல் பெய்யும். அப்படி பெய்யும் பொழுது தேவன் என்னை இப்படி படைத்திருக்கார், நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் என்று புரிந்து கொண்டு வெளியில கம்பீரமா செல்லுவதே சபை. கம்யூனிட்டி உண்டாக்குறது, ஜாதி பிரிக்கிறது, ஜாதியில வந்து சர்ச்சை நடத்துறது, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஆமே. நம்மளுடைய வேலை என்ன? வந்து புரிந்து கொண்டு எனக்குள் இத்தனை லட்ச வார்த்தைகள் இருக்கிறது, நிச்சயம் ரட்சிப்பு எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறது உங்களுடைய வேலை. ஆமென். அதற்கு கருவியாய் செயல்பட வேண்டியது என்னுடைய வேலை. அவ்வளவுதான். கடைசி ஒரு வசனம், மத்தேயு 7:24-25 வாசிப்போம். மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த 7 லட்ச வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவர் வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற மனுஷன் கன்மலையின் மேல் வீடு கட்டினவனுக்கு சமமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் அவனை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவனுடைய ஃபவுண்டேஷன் எங்க இருக்கான்? கன்மலையின் மேல் இருக்கிறது. கன்மலை என்பது யாரை குறிக்கிறது என்று தெரியுமா? இந்த 7 லட்ச வார்த்தைகளை கொடுத்த பிதாவானவரை குறிக்கிறது.
Amen. 7 lakh words. The one who has the foundation on the word will never fail. தேவனுடைய வார்த்தையில் விசுவாசமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி பாஸ்டர்? கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கல, ஆனா வார்த்தையை குறிக்கிறது கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உலகமே அழிந்து போனாலும் ஒரு நாளும் போவதில்லை. அதுதான் கண்மலை, the foundation. இதுக்கும் எனக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? இந்த வார்த்தையும் என்னுடைய ஆத்மாவும் எப்படி சம்மந்தப்பட்டது? நீங்க எப்படி உருவாக்கப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்க்கிற காரியங்கள் நீங்க முதற்கொண்டு பொருளினால் உண்டாக்கப்படவில்லை, வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால். எனவே உங்கள் ஆத்மா நீடித்த ஆயுசோடு நித்தியத்தை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய கண்மலை வார்த்தையாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த வார்த்தையின் மேல் உங்கள் சபையை கட்டுங்கள். அல்லேலூயா. உங்கள் சபையை, இந்த சபையை இல்லை, உங்கள் சபையை கட்டுங்கள். அப்போ எவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க எங்க வீடை கட்டியிருக்கீங்க? கண்மலையான வார்த்தையின் மேல் வீடை கட்டியிருக்கீங்க. அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து உங்க ஃபவுண்டேஷனை இது மேல வைங்க, ஏன் மேல வைக்காதீங்க ப்ளீஸ். ரிக்வெஸ்ட். எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருந்தாலும் பாஸ்டர்ஸ் மேல வைக்காதீங்க. திஸ் எங்களால் இதை சொல்ல தான் முடியும், உங்களுக்குள்ள செயல்படுத்தி காட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க வீட்டில் சமைக்கிறீங்கல்ல, கையில காயம்படுதா இல்லையா? காயம்படுது. என்கிட்ட வந்து ஜோமனை சொல்றீங்க, ஆனா எனக்கு அது பட்டதே இல்லை, எனக்கு அனுபவமே கிடையாது. எனக்கு எப்படி தெரியும் உங்க வலி? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தானே உங்க வலின்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க உடனே எடுத்து சூடு போடுவீங்களா? எனக்கு பண்ண மாட்டீங்கல்ல. அது மாதிரி தான் இந்த வார்த்தை செயல்படணும்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் பண்ணதை நான் சொல்லிட்டேன், இது எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்லிட்டேன், இது உண்மைக்கும் வேலை செய்யுதுன்னு நான் நிரூபிச்சும் காட்டிட்டேன். இனி அதை சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது உங்க வேலை. எனவே இன்றிலிருந்து உங்கள் வீட்டை இந்த வார்த்தையின் மேல் கட்டுங்கள். வார்த்தையின் மேல் கட்டப்படும் பொழுது இந்த வாழ்க்கை என்ன பிரச்சனைகளை உங்கள் மேல் தூக்கி எறிந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. அதுவே அசைக்க முடியாத சத்தியம். இதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கை அவ்வளோ பெரிய பிரச்சனையை தூக்கி போட்டு 33 வயசு இளைஞனை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 33 வயசு இளைஞனை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனா அந்த மனிதர் தன்னுடைய நம்பிக்கையையும் தன் விசுவாசத்தையும் தன் ஆத்மாவையும் கண்மலையான வார்த்தையில் கட்டியதினால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அமர்ந்தார். வார்த்தை. எப்படி பாஸ்டர் அப்படின்னா, மனுஷன் தான் இறக்குறதுக்கு முன்னாடியே 3 நாள் இடத்துல நான் மீண்டும் உயிரோடு வருவேன் வார்த்தையை பதிச்சிட்டார். வார்த்தை மாம்சமானது, மனிதன் உயிரோடு எழும்பி இன்றும் உலக வரலாற்றிலே ஒரே ஒருவர் திரும்பி வந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுதான் கன்க்ளூஷன். என்ன உங்க வாழ்க்கையில இறந்திருந்தாலும் இன்னைக்கு உங்க சபையை கண்மலையான வார்த்தையில் மேல் கட்டுங்க, உங்களாலையும் உயிரோடு திரும்ப எந்திரிக்க முடியும். இந்த செய்தி கேட்டு வெளியில போகும்போது எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. நெவர். என்ன பண்ணிட முடியும்? பணத்தை புடுங்க முடியும், அசிங்கப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியும். ஆனா என் வார்த்தை, என் நம்பிக்கை வார்த்தையின் மேல் இருந்ததுன்னு வைங்க, வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்துவேன் என்பது சத்தியம். அல்லேலூயா. ஆமென். அவர் உயர்த்துவார். நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். அதனால ஆதாமின்படி இறந்து கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சபையை இதன் மேல் கட்டுங்கள். நீங்க எல்லாரும் ஜீசஸ் டெலிவர் சபை கிடையாது. ஈனோக் சபை, நான்சி சபை, ஹேனா சபை, சத்யாண்டி சபை, ஜோயல் சபை, இது எல்லாவற்றையும் எங்க கட்டணும்? இங்க நிறவக்கூடாது. இங்கே நிறவுங்க. நீங்களே சிறந்த வெற்றியாளன். ரட்சிப்பு அனுதினமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்களுக்கு கிடைக்கின்றதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அவ்வளவுதான். ஆமென்.
சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியில் இல்லை, மூன்றாம் வானத்தில் இல்லை, எல்லாம் உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. தண்ணீர் ஊற்றுங்கள், இந்த கண்மலையின் மேல் சபையை கட்டுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மழை பெய்து, உம்முடைய வார்த்தையின் மழை பெய்து எங்களுக்குள் இருந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசம் என்னும் தண்ணீரை ஊற்றி தைரியமாக நம்பிக்கையோடு இருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற இந்த வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். those who are listening, I bless them too. நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். மழை வெளிப்படுத்தி விட்டது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் உள்ள உண்மையான தன்மையை வெளிப்படுத்தி விட்டது. வெளியே செல்லும் போது அவருடைய மகன் மகளாக செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Shalom.